ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தேங்காய் போலி செய்ய மேல் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு மைதா சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு 1.5 கப்பு. இப்போ நான் 1 கப்பு செய்கிறேன். மைதா எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ரெகுலராக சப்பாத்தி மாவு மாதிரி, பூரி மாவு மாதிரி கெட்டியாக வேணாம், சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு பதமாக பக்குவமாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு காயாமல் இருக்க எண்ணெய் ஊற்றி வச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டுங்க. பாருங்கள், எல்லா இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் நம்மளோட போலி செய்யும்போது சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இழுக்க வரும். அதனால் 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். தேங்காய் போலி செய்ய பூர்ணம், உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ப்ரௌன் பார்ட்டை எடுத்துகிட்டு செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். நான் அந்த ப்ரௌன் பார்ட்டோடைய தான் செய்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1 கப்பு தேங்காய் எடுத்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லமாவது சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு 3/4 கப்பு வெல்லத்துக்கு நான் அது மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் வச்சுருக்கிற வெல்லத்தில் வந்து கல் குப்பை எல்லாம் இருக்காதுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே சேர்த்து தேங்காய் கூட பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கல் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். பாகுபதமெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஃபஸ்ட்டு இதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா தூசு குப்பையெல்லாம் இருந்தால் இதில் நாம் அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் இதே பேன்லேயே நம்ம அந்த பூர்ணம் கிளறிக்கலாம். முடிய வரைக்கும் இது நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பேனையை கழுவிட்டு இதுலேயே நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அதே பாத்திரத்தை நம்ம இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பாகெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம அளவாக தான் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அப்படியே சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தோட இந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் பக்குவமாக லேகியம் மாதிரின்னு சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலாக. இந்த மாதிரி கிளறிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரௌன் போர்ஷனை வந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அது அவங்க சாய்ஸ் தாங்க. வெல்லத்தில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு, இப்போ இதே இடத்துல நீங்கள் சர்க்கரை போட்டால் ஒரு டேஸ்ட்டு. ட்ரெடிஷ்னலாக வெல்லத்தில் தான் செய்வாங்க. நான் வந்து 1 பங்கு தேங்காய்க்கு 3/4 கப்பு 3க்கு 1 அப்படிங்கிற கணக்கில் இனிப்பு சேர்த்துருக்கேங்க. அதாவது வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறிக்கலாம். ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்குது. தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. உடைச்ச தேங்காயில் செய்கிறத விட, ஆல்ரெடி உடச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்து செய்கிறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடச்சி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனி தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பூர்ணம் இன்னும் டேஸ்ட்டாக வர்றதுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்க்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேணாலும், ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் ஏதோ அது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்லத்தை கரைக்க நம்ம பயன்படுத்துகிற தண்ணி அளவாக இருந்தால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால்
அது அப்சர்வ் பண்ண டைம் ஆகும், அவ்வளோதான். கிளறதுக்கு டைம் எடுக்கும். இது ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னா அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அவ்வளோதாங்க. இன்னும் நமக்கு நெய் தேவைப்பட்ட தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுதான் பக்குவம். இப்போ இது நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கிளறி வச்ச பூர்ணத்தை இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போ இதில் இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், மாவு எடுத்துக்கலாம். நான் பிளாஸ்டிக் கவரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இலையில் கூட செஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் கவர் எல்லார் வீட்டில் இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல இலை கிடைக்கல அப்படின்னா நம்ம இதுக்கோசரம் அலைய வேண்டியது இல்லைங்க. நம்ம கிட்டிருக்கிற பிளாஸ்டிக் கவர், ஆயில் கவர் எது வேணால் எடுத்துக்கலாங்க. ஆயில் கவர் இன்னும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது மேலே இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறது நீங்கள் வச்சுட்டாலும் சரி, இப்படி எடுத்துட்டாலும் சரி, அது உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நல்லா கையில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் இருந்தால் தான் நல்லா மெலிசாக நம்மளால் தட்ட முடியும். எந்த அளவுக்கு மெலிசாக தட்டணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக தான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு தின்னாவே செய்கிறேன். பருப்பு போலி, தேங்காய் போலி எதாக இருந்தாலும் நம்ம இந்த ப்ராசஸில் தாங்க செய்யணும். இந்த மாதிரி பக்குவமாக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தா தான் 1 ஹவராவது ஊறின மேல் மாவு. ரெடி பண்ண பூரணத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு சிம்லேயே வச்சு நம்ம சுட்டெடுக்கலாங்க. ஏன்னா இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு தீஞ்சு போயிடும். இனிப்பு இருக்கிறதுனாலே அதிகமாக கம்மின்னு சொல்ல வரலங்க. இனிப்பு இருக்கிறதுனால டக்குன்னு தீஞ்சிடும். அதனால் சிம்லேயே நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். இதை வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க, அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். கீழே 1 நிமிஷம், மேலே 1 நிமிஷம், 2 மினிட்ஸ் போதுங்க. அந்தளவுக்கு எடுத்தாலே நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ இதை சுட்டு எடுக்கும்போது நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், கீ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். ஆயிலில் நீங்கள் சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிடும்போது மேலே கீ போட்டு கூட சாப்பிட்லாம். உங்களோட சாய்ஸுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கீழேயும் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். காலங்காலமாக பருப்பு போலி, தேங்காய் போலி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் நிறைய பேர் பருப்பு வேக வச்சு செய்கிறதுனால நைவேத்தியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்காக தேங்காய் போலி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த நைவேத்தியத்துக்கு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு எந்த குறை இல்லைங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அந்த தேங்காய் ஃப்ளேவருக்கு சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ணுன்னு தோணும். அதில் அந்த தேங்காய் ப்ளஸ் வெல்லம், அந்த கீ சேர்றதுனால அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டான, சத்தான, சுவையான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.